வணக்கம் தோழர். வணக்கம். புரட்சி பாரதம் கட்சி பூவை மூர்த்தி ஜெகன்மூர்த்தி இல்லையா, கரண்ட் எம்எல்ஏ கூட, அவரை கைது செய்வதற்கு காவல்துறை நேற்று இரவு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர் அவர் வீட்டை சுற்றி இருந்ததாக செய்திகள்லாம் வருது. என்ன பிரச்சனை, ஏன் அவரை கைது செய்ய காவல்துறை முயற்சித்தது? இவங்க சொல்ற விவகாரம் ஒரு காதல் விவகாரத்துல இருந்து ஆரம்பிக்குது. சரி. தேனியை சேர்ந்த ஒரு பெண், அவங்க ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண், திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஆண், அவர் ஒரு விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர். இவங்க 2 பேரும் இன்ஸ்டாகிராம்ல பழக்கம் ஏற்பட்டு காதல் வயப்பட்டுறாங்க. அதன் பிறகு அந்த பெண்ணுக்கு வீட்டுல மாப்பிள்ளை பாக்குற படலம் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதை ஒட்டி அந்த பொண்ணு தேனியில கிளம்பி இங்க வந்துடுறாங்க. அந்த பொண்ணு தேனியில இருந்தா இருக்குது. இன்ஸ்டாகிராம் மூலமா இவங்க 2 பேரும் ஆமா இங்க கிளம்பி வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு பதிவு திருமணமும் பண்ணி முடிச்சிடுறாங்க. சரி. அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் அரசியல் செல்வாக்கு, அரசு செல்வாக்குலாம் இருக்குதுன்ற மாதிரி செய்திகள் வருது. அது எந்த அரசியல் அதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் அந்த விவரங்கள் வரல. இந்த பெண்ணை சேர்ந்த உறவினர்கள் ஒரு காரை எடுத்துக்கிட்டு அந்த பையனோட, அதாவது அந்த திருமணம் செஞ்சுக்கிட்டு அந்த பையனுடைய தம்பியை போய் வீட்டாண்ட போயிட்டு கார்ல திருவள்ளூர் கார்ல கூட்டிட்டு போறாங்க. இதை ஒரு செவி வழி செய்தியா அந்த அம்மா கேட்டுறாங்க. அந்த பையனோட அம்மா, யார் 2 பையனுக்கும் அம்மா, மணமகளுடைய மாமியார், மணமகளுடைய மாமியார், மணமகனுடைய தாய் இதை பார்த்துட்டு 100க்கு போன் அடிச்சிடுறாங்க. ஆனா அவங்க அந்த பையன் கிட்ட போயிட்டு விசாரிக்க தான் போயிருக்கிறாங்க. எங்க இருக்கு, ஏதா இருக்கு, பசங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு விசாரிக்க போறதாக அவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் அந்த 100க்கு போன் அடிச்சோடனே போலீஸும் உடனே இவங்க கொண்டு அந்த பையனையே விட்டுறாங்க. ரிட்டர்ன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடல, கொண்டு விட்டுடுறாங்க. விட்டுட்ட பிறகு இவங்கள போலீஸ் நடுவுல மறிச்சு அந்த கார்ல வந்தவங்க, ஆமா தேனியில இருந்து வந்தவங்கள, அதுல ஒரு வழக்கறிஞரும் இருக்கிறதாக ஒரு தகவல். ஒரு 3 பேரை கைது பண்ணிடுறாங்க. இவங்களுடைய பிணை மனு திருவள்ளூர் நடுவர் நீதிமன்றத்தில் வரும்பொழுது இந்த தாயாரே ஒரு தேர்ட் பார்ட்டி அஃபிடவிட் போடுறாங்க. யாரு? இந்த மணமகனுடைய தாய், அதாவது பையனோட அம்மா யாரு கடத்தல் புகார் கொடுத்தாங்களோ, மைனர் சைல்டுன்றாங்க. அவருக்கு 18 வயது, அந்த கடத்தப்பட்ட போது அவருக்கு 18 வயது ஆயிருக்கிறதா அவங்களே சொல்றாங்க. இவங்க தேர்ட் பார்ட்டி அஃபிடவிட் போடுறாங்க. அதை நான் படிச்சு கூட காட்டுறேன். என்னன்னா, இந்த பிரச்சனையில நாங்க பேசி தீர்த்துக்கிட்டோம். நான் அவசரப்பட்டுட்டு 100க்கு போன் அடிச்சிட்டேன். நான் சுத்தி இருக்கிறவங்க சொல்றதை கேட்டு கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு நானே போன் அடிச்சிட்டேன். ஆனா அவங்க கடத்திட்டுலாம் போல, இது எங்க குடும்ப விவகாரம், நாங்க பேசி நாங்க சமாதானம் ஆயிட்டோம். அதனால இவங்க மேல இந்த மாதிரி கடத்தல் தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு சொல்லி ஒரு தேர்ட் பார்ட்டி அஃபிடவிட்டா, பிரமாண பத்திரமாவே, உறுதிமொழி பத்திரமா அவங்க தாக்கல் பண்ணிடுறாங்க நடுவர் மன்றத்துல. இதை வாங்கிட்ட பிறகு நடுவரும் ஏன்பா இதெல்லாம் ஒழுங்கா விசாரிக்கிறது இல்லையா, போலீஸ்காரர்களை கொஞ்சம் கடிக்கவும் செஞ்சிடறாரு, கொஞ்சம் கண்டிக்கவும் செய்யறாரு ஓப்பன் கோர்ட்ல. இதெல்லாம் அங்க நடந்தது. இதன் பிறகு இந்த 100ல கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு இந்த அம்மாவை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு சில விஷயங்களை எழுதி, ரிட்டன்ல எழுதி, போலீஸாரே ரிட்டன்ல எழுதி அந்த அம்மாவை கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க. அதுல என்ன இருக்குன்னு இந்த அம்மாவுக்கு தெரியாது, படிக்க தெரியாதா, ஓரளவுக்கு தான். ஆனா போலீஸ்காரங்க சொன்னதை அப்படியே கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க. ஓகே. அதன் பிறகு நேத்து என்ன நடக்குதுன்னா, இதுல முந்தா நாள் ஒரு இந்த வழக்குல இன்னொரு பெண்மணியை கைது செய்யப்படுறாங்க. அவங்க சரியா தெரியல, இந்த குடும்பத்தை சார்ந்த இன்னொரு பெண், அவங்க அப்பாவும் கைது செய்யப்பட்டிருக்கிறதா இன்னொரு தகவல். பொண்ணோட அப்பா கைது. ஆமா, ஒரு வழக்கறிஞர் கைது, இன்னொரு பெண்மணியும் கைது. சரி. இந்த விவகாரம் இப்படி போயிட்டு இருக்கும்போது இதே விவகாரத்துல தேர்ட் பார்ட்டி அஃபிடவிட் போட்டு நாங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம், இது கடத்தலே இல்ல, நான் சும்மா அக்கம் பக்கத்துல சொன்னதை வச்சு கார்ல கூட்டு போயிட்டாங்கன்னு பயந்து நான் 100க்கு போன் அடிச்சிட்டேன் அப்படின்னு கோர்ட்ல அவங்க ஒரு அஃபிடவிட்டே போடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க தான். கோர்ட்ல அஃபிடவிட் போட்டு கோர்ட்டை அதை அக்செப்ட் பண்ணிட்டு பெயில்ல அது இன்னும் பெண்டிங்கா இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது முந்தா நாள் ஒரு அம்மாவையும் கைது பண்ணிடுறாங்க. இதுல இடையில ஒரு தகவல் என்ன வருதுன்னா, அந்த கார் ஒரு ஏடிஜிபியோட காருன்னு வருது. இதுவும் ஒரு பிரச்சனை. இது 2 போலீஸ் தரப்புகளுக்குள்ளேயே அந்த அதிகாரிகளுக்குள்ள இருக்கிற ஒரு பர்சனல் ஈகோ மாதிரியும் பேசப்படுது. ஓகே. அந்த ஏடிஜிபி யாருன்னு இன்னை வரைக்கும் தெரியல. இங்க இருக்கிற அந்த போலீஸ் ஒரு கோஸ்டாவே இருக்கிறாரு. இந்த 2 பேர்களுக்கும் இருக்கக்கூடிய பர்சனல் ஈகோ பிரச்சனை கூட இதுல ரோல் பிளே பண்ணிருக்குன்னு ஒரு விஷயமா நம்மளுக்கு விசாரிச்ச போது வருது. இதுல நேத்து என்ன நடந்திருக்கு, திடீர்னு இந்த அம்மா வீட்டாண்ட ஒரே போலீஸ், நிறைய பேருக்கு அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர் வீட்டுல போலீஸ் நின்னதான் தெரியும். இந்த அம்மாவே நேத்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது பையனோட அம்மா, திருவள்ளூர் அம்மா. ஆமா, பையனோட கம்ப்ளைனன்ட், டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட் வீட்டுல போலீஸ். எதுக்குன்னு அந்த அம்மா போய் எதுக்குங்க போலீஸ் நிக்கிறீங்கன்னு கேட்டா ஒரு ப்ராப்பரான பதில் இல்லை. அதுக்கப்புறம் இங்க இருந்து திருவள்ளூர்ல இருந்து ஒரு சட்டக்கல்லூரி மாணவி அவங்க போலீஸ் கிட்ட நெகோசியேட் பண்ணி அந்த அம்மாவை அனுப்ப சொல்றாங்க.
அனுப்ப சொன்ன பிறகு அந்த அம்மா வந்த பிறகுதான் அந்த அவங்க வீட்டுக்கு ரெசிடென்ஸ்க்கு அந்த சட்டக்கல்லூரி மாணவி ரெசிடென்ஸ்க்கு வர சொல்றாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் போலீஸ் அலோவ் பண்ணல, நீங்க எங்கேயும் போகக்கூடாது, யார்கிட்டயும் பேசக்கூடாது. இதுக்கப்புறம் நியூஸ் பார்த்த பிறகுதான் தெரியுது அந்த அம்மாவுக்கு ஜெகன்மூர்த்தி அவர் வீட்டாண்ட வந்து நிறைய போலீஸார்கள் நிக்க வச்சிருக்காங்க. இந்த கடத்தல் வழக்குல அவரையும் ஒரு குற்றவாளியா ஆக்கி அவரையும் கைது பண்றதுக்காக ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. அவர் இந்த இடத்துல வரவே இல்லை. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கம்ப்ளைண்ட், அதுல பூவை ஜெகன்மூர்த்தியார் பேர் இல்லை, எஃப்ஐஆர்ல இல்ல, எஃப்ஐஆர்ல இல்லாம இருக்கலாம் அது, ஆனா கம்ப்ளைண்ட்லே இல்லை. இவங்க அப்படி ஒரு சந்தேகத்தை கூட எழுப்பல. இன்னொன்னு அந்த கம்ப்ளைண்டே நான் வந்து ஒரு அவசரத்துல கொடுத்துட்டேன் அப்படின்னு இந்த அம்மாவும் சொல்லிட்டாங்க. அந்த பையனையும் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி நேற்று பண்ணிட்டாங்க. நேற்று அவங்க வீட்டில் அவ்வளோ போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட் வீட்லேயும். இதுக்கப்புறம் அந்த அம்மாவும் வந்து ஒரு வீடியோவும் போட்டுட்டாங்க. இந்த விஷயத்துல புரட்சி பாரதம் கட்சி தலைவருக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, தேவையில்லாமல் அவர் இந்த வழக்கில் இழுக்காதீங்க, இவருக்கும் இந்த வழக்குக்கும் எந்த ஒரு முகாந்திர ரீதியான இது வரைக்கும் நான் அவர் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது, அவர் என்கிட்ட இது வரைக்கும் பேசக்கூட கிடையாது, அவரையே இந்த வழக்கில் போடுறீங்கன்னா அவங்க ஒரு தன்முனைப்பா அவங்களே வாலண்டியராக ஒரு வீடியோவும் பதிவிடுறாங்க. இவ்வளவு நடந்த பிறகும் நேத்து அவர் ஏதோ ஒரு கடத்தல்காரனை போல தேவையில்லாத இப்ப நீங்க இப்ப சம்பந்தமே இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி எப்படி போலீஸ் போக முடியும்? போறாங்களே, ஏதாவது லிங்க் இல்லாம எதுவுமே இல்ல. அதுதான் சொல்றேன். இதுல அவரோட கட்சிக்கார கூட யாருமே கிடையாது. அது கட்சிக்காரங்களே யாரும் கிடையாது. இதுல வந்து அவருக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. சரி, நான் என்ன கேட்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை இல்லை, ஞானசேகரன் ஒருத்தர் கைதானாரு, அதுக்குன்னு ஸ்டாலின் வீட்டாண்ட போய் போலீஸ் நின்றுச்சா? மா சுப்பிரமணியம் வீட்டாண்ட போய் போலீஸ் நின்றுச்சா? ஏன் நிக்கல? அவரும் தானே அந்த கட்சிக்காரரு, நிக்க வேண்டியதானே? இன்னொன்னு சொல்றேன், 2021 திமுக ஆட்சி காலத்துக்கு வந்த புதுசுல ரொம்ப அந்த ஒரு ஹனிமூன் பீரியட்ல கொளத்தூர் பகுதியில் ஒரு சாதி மறுப்பு திருமணம் அண்ணன் கொளத்தூர் மணி அண்ணன் வந்து செஞ்சு வைக்கிறாங்க. திராவிட விடுதலை கழகத்தோட தலைவர் அவர் செஞ்சு வைக்கிறாரு. அந்த பெண்ணை வந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பிரமுகர்கள் கூட்டிட்டு போயிடுறாங்க. அதை கிட்டத்தட்ட அது ஒரு எக்ஸ்டார்ஷன். மறுநாள் வந்து அந்த பொண்ணு வந்து கோர்ட்டில் வந்து நான் இந்த பையனோட சேர்ந்து வாழல, அப்பா அம்மாவோட போறேன்னு சொல்லிடுது. கொளத்தூர் மணி அண்ணன் மேலே வந்து கடத்தல் வழக்கு. சரிங்களா? செஞ்சது வந்து இப்போ திரைமறைவில் இருந்து செஞ்சது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் வந்து கொங்கு ஈஸ்வரன். சரிங்களா? இவ்வளவு சொல்றேன், கொங்கு ஈஸ்வரன். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு மறுபடியும் வந்து இந்த பையனை திருமணமும் பண்ணிடுச்சு. ஏன் அந்த கொங்கு ஈஸ்வரன் வீட்டான போய் இத்தனை போலீஸ் நின்னீங்களா? ஒரு பொண்ணை கடத்தினதுக்கு, ஒரு பையனை அடிச்சதுக்கு போய் நின்னீங்களா? அவரை போய் அரெஸ்ட் பண்ணீங்களா? இதே திமுக ஆட்சி தானே, திமுக கூட்டணி கட்சியில இருந்தா ஒரு இது. இன்னொன்னு வரேன், இதே அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சேகர் பாபு அவருடைய பெண்ணு கதர்னாங்களே யூடியூப்ல, எங்க அப்பா எங்களை கொலை பண்ண முயற்சி பண்றாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு எல்லாம் வலையொலியில அப்படியே தானே இருக்கு யூடியூப்ல, எதுவுமே மறைப்பதற்குல்ல. என்னை கடத்துறாங்க, என்னை கொலை பண்ண பாக்குறாங்க, அந்த பையனை கடத்தி கொண்டு போய் ஒரு போலீஸ் பாதுகாப்புல வச்சிருந்தாங்க, போலீஸே ஒரு கடத்தல் செஞ்சதுன்றது அந்த பெண்மணி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இது எல்லாம் இன்னைக்கு இருக்கு. ஆனா இவங்களெல்லாம் எதுவுமே டச் பண்ணல. ஏன்னா அவங்களாம் சாதி இந்து தலைவர்கள், சாதி இந்து பிரதிநிதிகள். போலீஸ்க்கு என்ன தேவை இருக்குது தோழர்? ஏதாவது ஒரு புகார் வராத பட்சத்தில் எப்படி அவர் அதுதான் இதை வந்து நாங்க மீண்டும் மீண்டும் சொல்றோம், இது ஒரு சட்டவிரோதம். எடப்பாடி அவர்களுடைய அறிக்கை மிக தெளிவா சொல்லுது, ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு தலித் தலைவர்களை ஒரு இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு. இதுல என்ன எப்படி? ஆமா, நீங்க என்ன ரவுடின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன எதிர்கொள்றது ஈஸி இல்ல. நீங்க என்ன அரசியல்வாதியாவே அணுக மாட்டேங்கிறீங்களே எப்போதுமே. என்ன எப்போதுமே எப்படி அணுகுறீங்க? அண்ணன் ஆம்ஸ்டாங் இருந்த போது எப்படி அணுகுனாங்க? ரவுடி, கட்ட பஞ்சாயத்து, என்ன கூட அப்படிதான் அணுகுவாங்க. உங்களை எப்படி அணுகுனாங்க? ஊடகவியலாளர், யூடியூபரா கூட அணுகல, எதுவாகவும் அணுகல. அப்ப இவங்க வந்து யாரை எப்படி அணுகணும்னு இவங்க வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களை அரசியல்வாதியா அணுகிட்ட ஒரு அரைச்சீட்டு வந்துடும்ல மக்கள் மத்தியில. ரவுடின்னு அணுகுனா மக்களை ஈஸியா மேனிப்புலேட் பண்ணிடலாம்ல. இல்ல அதனால காவல்துறைக்கு என்ன லாபம் இருக்கு? இல்ல இது வந்து தேர்தல் நேரம் அவர் பரபரப்பா ஏதாவது பண்றாரு அப்படின்னா கூட நீங்க சொல்றது ஒரு இதுல பல பிரச்சனை பல விஷயம் இருக்கலாம். ஒரு நாள் முன்னாடி வந்து மப்பேடு ஒட்டி ஒரு திட்டம் வருது, 180 ஏக்கர் ஒரு வந்து லாஜிஸ்டிக்ஸ்க்காக ஒரு துறைமுகத்துல இருந்து அந்த இது கிடங்கு அமைப்பதற்காக, துறைமுகம்ல இருந்து கிடங்கு அமைப்பது கிட்டத்தட்ட 1500 கோடி செலவுல ஒரு திட்டம் தொடங்க போறாங்க. அதுக்காக முந்தா நாள் அந்த துறைமுகத்தோட வைஸ் சேர்பர்சன் வந்து ஆய்வுலாம் பண்ணிட்டு போறாரு. அதுக்கப்புறம் இப்படி ஒரு அந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரமுகர் வந்து இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை தடுத்து நிறுத்துவார் தெரியல. நடக்கலாம். உண்மை வந்து கற்பனையோட பயங்கரமானது. எது வேணாலும் இருக்கலாம்.
மப்பேடு துறைமுகம் திட்டம் நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே வரப்போகுது. அது வந்து 1500 முந்தா நாள் தான் போயிட்டு அவர் ஆய்வு பண்ணிட்டு வர்றாரு. மறாத நாள் இப்படி ஒரு தலைவர் வீட்டில் இப்படியான ஒரு விஷயம் நடக்குது. அப்போ எதுக்கு எதை முடிச்சு போடுறதுன்னு நான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலையை வடச்சனை வளர்ச்சி குழுமத்தோட கூட தான் முடிச்சு போடுவேன். புரியுதுங்களா? அப்ப இவங்க ஒன்னொன்னு எப்படி பண்றாங்கன்றது தான் இருக்கு. நேத்து நடந்தது என்ன, கம்ப்ளைண்ட் அறிவிச்சிட்டாங்க. ஆனா இந்த திமுக இணைய கூலிப்படைகள் அவர் ரவுடி பையன் கட்ட பஞ்சாயத்து பண்றவர் தானே, நீ பாத்தியா? இந்த கேபினெட்ல எத்தனை பேர் மேல எவ்வளவு கிரிமினல் வழக்குகள் இருக்குன்னு தெரியுமா? அவங்க தாக்கல் பண்ண தேர்தல் பிரமாண பத்திரமே அதுக்கு சாட்சி. 32 அமைச்சர்கள் இருக்காங்களா, அதுல 50% மேல எல்லார் மேலே கிரிமினல் வழக்கு இருக்கு. அவங்க தாக்கல் பண்ண பிரமாண பத்திரத்தை வச்சு சொல்றேன். இப்ப அரசியல் ரீதியா ரொம்ப மௌனம் தானே வருது. சக அரசியல் எடப்பாடி அறிக்கை விட்டுருக்காரு சொன்னீங்க, மற்ற எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இதை பத்தி எதுவுமே கண்டுக்கலையே. அதுதான் இங்க ஒரு பெரிய சாபக்கேடுன்ற. இன்னைக்கு அவருக்கு நாளைக்கு இன்னொருத்தருக்கு. ஒரு ஆள் நாளைக்கு அண்ணன் திரும்ப கூட்டணியை விட்டு வெளில வந்தாருன்னா அவர் எப்படி அணுகுவாங்கன்னு தெரியாது. கூட்டணியில் இருக்கும் போதே அவங்க கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் ரவுடிகளை போல தானே அணுகப்படுறாங்க. அதை பத்தி அவர் கவலை இல்லாம இருக்கலாம், நமக்கு இருக்கும்ல. நேத்து இவர் வீட்டில் நடந்ததுன்றது அப்பட்டமான சட்ட விரோதம். ஒரு 500 பேர் ஏங்க நீங்க ஒரு சம்மன் கொடுக்கலாம். அவர் வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர். அப்படி இருக்கும்போது அவர் ஒன்றும் தலைமறைவுன்னு வேற சொல்றாங்க, தப்பி ஓட்டம். ஏன் எச்ராஜாவை ஏன் இப்படி அணுகலை நீங்க? நான் வந்து சாதிய தாக்குதல்னு போட்டோடனே என்ன வந்து அல்சேஷன் நாய் மாதிரி கடிக்கிறாங்க திமுக இணைய கூலிப்படைகள். நான் கேட்குறேன், எச்ராஜாவை எப்படி அணுகினீர்கள்? சேகர் பாபுவை எப்படி அணுகினீர்கள்? கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தலைவரை எப்படி அணுகினீர்கள்? ஏன் இவரை மட்டும் ஏன் இப்படி அணுகுறீங்க? வீட்டு வாசல்ல போய் 500 போலீஸ், விளிம்பு நிலை சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகம்னா நீங்க ஒரு மாதிரி அணுகுவீங்க. இல்ல இப்படி ஒரு காரணம் இதுக்கு கற்பிக்கணுமா? கண்டிப்பா கற்பிக்கணும். ஏன்னா இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. குறிப்பா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தலித் தலைவர்களை, தலித் செயற்பாட்டாளர்களை ரவுடிகளாகத்தான் இவர்கள் அணுகுகிறார்கள். திருமா வந்து என்னுடைய சகோதரன்றாருங்க. திருமா என்ன சொன்னாலும் நான் அதை தட்ட மாட்டேன்னு சிஎம் சொல்றாரு. சரி, இது வந்து உரைக்கல் கிடையாது. நீங்க அண்ணன் திருமாவை ஆதரிச்சு பேசிட்டதுனால நீங்க தலித் ஆதரவுன்றதெல்லாம் ஆயிடாது. நீங்க அண்ணன் திருமாவை நான் தம்பின்னு சொல்லிட்டாரு ஸ்டாலின், அதனால வந்து அவர் வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதின்றதெல்லாம் இதை ஒரு உரைக்கலா வச்சுக்க முடியாது. நீ தொடர் செயல்பாடு என்னவா இருக்கு? நீங்க அண்ணன் ஆம்ஸ்டாங் மரணத்துல என்ன நடந்தது? அவர் எப்படி அணுகுனீங்க? நான் மீண்டும் அதையே சொல்றேன், அவர் எப்படி அணுகுனீங்க? இவரை நேத்து எப்படி அணுகுனீங்க? சரி, இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசானது காரணமே போலீஸ் தான்ற. போலீஸ் அதை வழி நடத்தின திமுக அரசு திட்டமிட்டே இந்த அரசு இப்படி பண்ணுதுன்ற. அப்ப இந்த திட்டத்தின் வந்து எதனா ஒரு எதிர்ப்பு வந்துடும், அந்த விஷயத்துக்கு எதனா ஒரு இவர் எதனா முட்டுக்கட்டையா இருந்துடுவாரு, இல்ல அந்த மக்கள் முட்டுக்கட்டையா இருக்கக்கூடாது, இல்ல இதை ஒட்டி எதோ போராட்டம் வரக்கூடாதுன்னு இப்படி பண்றீங்களா? இல்ல வரக்கூடிய தேர்தலை மனசுல வச்சுட்டு அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய தலித் தலைவர்கள் எல்லாம் ஒரு பொறுக்கிகள் போல சித்தரிக்கணும், உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுக்கிகள் போல சித்தரிக்கணும்னு இப்படி பண்றீங்களா? எதுக்காக இந்த வேலை? ஏங்க, ஊசுன்ற ஒரு நிறுவனத்தை எதிர்த்து போராடின ஒரு தலித் செயற்பாட்டாளரை குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது செஞ்சதுங்க இந்த திமுக அரசு. சாலமன். ஆமா, அவர் பேர் சாலமன். ஊராட்சி மன்ற தீர்மானம் போட்ட தீர்மானத்துக்கு எதிராக வந்து திமுகவுடைய கூலி ஆட்கள், அவங்கெல்லாம் கார்பரேட் கூலி அடியாட்கள்னே சொல்லலாம், அவங்களுடைய தூண்டுதல்ல மணல் கடத்தல் செஞ்சதுக்கு எதிராக வந்து ஒரு ப்ரொட்டஸ்டை ஸ்டேஜ் பண்றாரு வாசல்ல. இதுக்கு அவர் மேல குண்டர் தடுப்பு. அவர் குண்டர், ஏன்னா அவரு தலித் செயற்பாட்டாளர்கள் எல்லாரும் குண்டர். இன்னைக்கு ஹிஸ்டரி ஷீட்டரா போட்டிருக்காங்களே, இதுல வந்து 95% வந்து தலித்துகள் தான். எப்படிங்க இவங்க மட்டுமே ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ்ல வந்தாங்க? அப்ப நீங்க செயல்படக்கூடியவங்கள, போராடக்கூடியவங்கள, இல்ல அரசியல் கட்சிகள எப்படி அணுகுறீங்கன்னு இருக்கு. பூவை மூர்த்தி சைடுல இருந்து எந்த ஒரு விளக்கமும் வரல. இல்ல வந்துருச்சு, நேத்து அவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டி யாருமே போடல, அதுதான் மெயின். பூவை மூர்த்தி தப்பி ஓட்டம், கடத்தல் வழக்கு, பெண் விவகாரம், காதல் விவகாரத்தில் கட்ட பஞ்சாயத்து, இந்த செய்திலாம் பரவலாச்சு. இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணி அவங்க கொடுத்த ஒரு செய்தி கூட வரல ஊடகங்கள். நீங்க வந்து நோ ஒன் ஷுட் பி பனிஷ்டு அன்ஹர்ட்ன்றான் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். நீங்க பாட்டு ஒருத்தனுக்கு எதிராக கருத்துக்களை ஊடகங்களை இப்படியே பரப்பிக்கிட்டே இருந்தா இதுக்கு பேர் என்ன? இது ஊடக அறமா? இது ஊடக அறமே கிடையாது.
அப்ப இந்த அம்மா வீடியோ போட்டா ஒருத்தன் என்ன போடுறான், ஒரு திமுக இணைய கூலிப்படை என்ன போடுறான், அந்த அம்மாவை வந்து நிர்பந்திச்சு பேச வச்சிருக்கிறாங்க. அப்ப நீங்க போடும்போது வீடியோக்கள்லாம் எத்தனை வீடியோக்கள் நீங்க நிர்பந்திச்சு போட வச்சீங்க? உண்மையிலே இந்த அம்மா நேற்று நிர்பந்தமே கிடையாது, ரொம்ப கேஷுவலா உட்காந்து ரொம்ப அழகா அட்ரஸ் பண்றாங்க. எனக்கும் பூவை மூர்த்தியார் அவர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, பின் பிரச்சனையும் கிடையாது. இந்த விவகாரத்துல அவர் தலையிடவே கிடையாது. அப்படியே நீங்க நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இதுல யாருன்னா புரட்சி பாரதம் கட்சி ஆட்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கூட அது அந்த பிரச்சனையை அந்த நபரோட வச்சுதான் பார்க்கணும். அப்படி இருந்தால் கூட இது கடத்தலே இல்லைன்னா அந்த அம்மா கம்ப்ளைண்ட்டே சொல்லிட்டாங்களே, அஃபிடவிட்டே கோர்ட்ல வந்து போட்டாங்களே, கம்ப்ளைண்ட்டே இது கடத்தல் இல்லைங்க, நான் ஏதோ 10 பேர் சொன்ன தகவலை வச்சு நான் அவசரப்பட்டு இந்த வார்த்தையை அப்படியே பதிவு பண்றாங்க, அவசரப்பட்டு 100க்கு ஃபோன் பண்ணிட்டேன், பையன் வீட்டுக்கு வந்துட்டான், இது எங்க குடும்ப விவகாரம். எங்க 2 பேரும் இப்ப குடும்பம் ஆயிட்டாங்க, ஒரு வர்க்க பிரச்சனை. அந்த 2 குடும்பத்துக்கும் இந்த பையன் கொஞ்சம் ஏழை பையன், சாதிலாம் ஒன்றும் கிடையாது, 2 பேருமே வந்து ஒரு கிட்டத்தட்ட உயர் சாதி தான், 2 பேருமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பு. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வர்க்க பிரச்சனை. சரி, இப்ப பேசி சமாதானம் ஆயிட்டாங்க. நீங்க யார் போலீஸ் நடுவுல? குடும்பமே சேர்ந்து இதுவாயிடுச்சு. என்னென்ன வழக்குகள்ல நீங்க என்னென்ன மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னு தெரியாதா? அப்படியே வந்து நீங்க காதல் திருமணங்களை சேர்த்து வச்சிடணும், பையன் சைடு நின்னா உங்க ட்ராக் ரெக்கார்டு இருக்குதா? இல்லை வேற இப்போ இந்த வழக்கை வைத்துதான் காவல்துறை போகுதுன்னா, இந்த வழக்கே வந்து இல்லைன்னா போன பிறகு அவங்க வந்து அங்கே போதுவதற்கான முகாந்திரமே இல்லைல்ல. முகாந்திரம், அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், முகாந்திரமே இல்லாமல் ஒரு தலைவரை, ஒரு எம்எல்ஏவை இது போல அணுகுவதற்கு என்ன காரணம்? சாதிதான் காரணம். இதுல எங்க சாதி வருது? இதனால அவருக்கு இதுலதான் சாதி வருதுன்ற. நீங்க எச் ராஜாவை இப்படி அணுகல, நீங்க சேகர் பாபுவை இப்படி அணுகல, நீங்க எதிர்கட்சி தலைவர்கள்ல கூட ஊழல் செஞ்சவங்களை இப்படி அணுகல. ஏங்க செந்தில் பாலாஜி அடிப்படை முகாந்திரருக்கு வழக்கு போட்டிருக்காங்க, அவர் அணுகுனதுல அப்போ உட்காந்து இவரை இப்படி பண்ணீங்களே அப்படி பண்ணீங்களேன்னு கேட்டாங்களே, அவர் எப்படி அணுகணும்? ஏன் நீங்களும் எம்எல்ஏ தானே, நீங்களும் எம்எல்ஏனா அவரும் எம்எல்ஏ, நீங்க அமைச்சர், அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்களும் மக்கள் பிரதிநிதி, அவரும் மக்கள் பிரதிநிதி, அப்ப எல்லாருக்கும் ஒரே இது தானே. எதுக்கு 500 போலீஸ்? எதுக்கு? முந்தா நாள் தான் ஜஸ்டிஸ் வேல்முருகன் பெஞ்சில் ஒரு வழக்கு வந்தது. சென்னை மாநகர ஆணையர் கமிஷனராக அவர் கூப்பிட்டே இருந்தார் கோர்ட்டுக்கு, நீங்கள் பந்தோபஸ்துக்கு போலீஸ் அனுப்புறதை விட வழக்கு விசாரணைகள் நிலுவையில் எக்கச்சக்கமாக இருக்குது, அதெல்லாம் விரைந்து பண்ணுங்கன்னு ஜஸ்டிஸ் வேல்முருகன் வந்து காட்டமாக பதில் சொன்னார். வழக்கு விசாரணை பண்ணுறதுக்கு போலீஸ் பயன்படுத்தப்படுறதே இல்லை. ஆளும் கட்சி அவர்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா, கார்பரேட் அஜெண்டாக்காக போலீஸை யூஸ் பண்ணுறாங்க. போலீஸை வந்து ஒரு லீகல் எய்டட் பொலிட்டிக்கல் மாப் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இந்த அரசுகள். அதுக்கு காவல்துறை அதிகாரிகளும் துணை போகிறாங்களேன்ற வருத்தம் நமக்கு இருக்கு. இல்லை தோழர், இது ஆல் ஆஃப் அ சடன் டக்குன்னு பூம் ஆகிறதுக்கு அந்த தேவை என்ன இருக்குது? அதுதான் அதான் சொல்லிட்டேன்ல, 2 நாள் முன்னாடி இப்படி ஒரு திட்டம் வருது மப்பேடு ஊராட்சிக்கு. நான் இதையும் கனெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். காரணம் வந்து ஏன்னா இப்படி ஒரு தொழில் பூங்கா வர இடத்துல, அந்த இடத்துல கொஞ்சம் செல்வாக்கா இருக்கக்கூடிய ஒரு நபரை திடீரென்று இப்படி போல வந்து இது போல போய் அணுகுவது, ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அவர் அச்சுறுத்துவது, இதோட நோக்கம் என்ன? எப்படிங்க அவர் வந்து ஒரு சாதாரண மனிதன் அச்சுறுத்த முடியாதுங்க. ஏன்னா அந்த கட்சிக்கு பெரிய ட்ராக் ரெக்கார்டு. 97ல மேல அவ்வளவு படுகொலை நடந்த போது அண்ணன் மூர்த்தியார் பண்ணதெல்லாம் வந்து திமுக இன்னும் மறந்துருக்காது. அவங்க திமுக கட்சியுடைய ஊராட்சி மன்ற தலைவரை வெட்டி தலையை பந்தாடினாங்க. ஆனா அவங்க கட்சி களத்துல இறங்கி போராடல, அந்த கட்சி இறங்கி போராடினது அண்ணன் மூர்த்தியார். அன்னைக்கு வட தமிழ்நாடு வந்து எப்படி அவர் கையாண்டாரு, அந்த பிரச்சனைக்கு எப்படி கள ரீதியாக எப்படி பதில் சொன்னாருன்றது வரலாறு பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் அவருடைய தம்பியான ஜெகன்மூர்த்திக்கு இதெல்லாம் தெரியாதா? இதெல்லாம் தெரியும். அந்த நீங்க எப்பனா நீங்க எக்ஸ்ட்ரா ஜுடிஷியலா நீங்க போகும்போது அதோட ரிட்டாலியேஷன் வேற மாதிரி இருக்கும். இது தேவையில்லாம அந்த இடத்துல பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்ற நான். ஒரு சட்டத்தின் வழி நின்று சட்ட ரீதியாக செயல்படக்கூடிய மக்களை நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியலா இது போல போயிட்டு ஒரு நின்றுட்டு ஒரு ஏங்க அத்துமீறி உள்ள போறீங்க, ஒரு ரூமா போய் சர்ச் பண்றீங்க, இதெல்லாம் இந்த தலைவருக்குன்னா நடக்குமாங்க? ஆமா, வீட்டுக்குள்ள போயிருக்கிறாங்க, ரூமா போயிருக்கிறாங்க. காக்னிசபிள் அஃபென்ஸ்ல இந்த மாதிரி போலான்றது இருக்குதுதான், நீங்க குற்றவாளியை தேடி போலான்றது இருக்கு. ஆனா இவர் யாரு, இவருடைய பேக்ரவுண்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லாரும் சட்டத்தின் முன் சமம் தான், நான் இல்லைங்கள. ஆனா இவர் வந்து தப்பி ஓடுறவரா? உங்களோட எம்எல்ஏ சார் அவரு.
இந்த கவர்மெண்ட்ல அவர் ஒரு எம்எல்ஏ, 234 பேர்ல அவர் ஒரு எம்எல்ஏ, 2-3 லட்சம் மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து நீங்க இப்படி அணுகுவது தவறு இல்ல. இந்நேரத்துக்கு மற்றவங்கிட்ட இருந்து கண்டனங்களை வந்திருக்கணும். அதானே அட்லீஸ்ட் திருமாகிட்ட இருந்தாலும் வந்துருக்கணும். எதுவுமே வரலையே. அவரை போய் கேட்டா என்ன சொல்லுவாருன்னா, இதுக்கு ஏன் பூவை மூர்த்தினா நான் மட்டும், பூவை ஜெகன்மூர்த்தியார்னா நான் மட்டும்தான் அறிக்கை கொடுக்கணுமா, பொதுவான தலைவர்கள் கொடுக்க மாட்டாருன்னா இப்போ ஒரு நியாயமான கேள்விதான். கரெக்ட். மற்றவங்க பேசட்டும். இல்ல எடப்பாடி பேசியிருக்காருல்ல, அதுதான் பேசிட்டாருல்ல, தொடர்ந்து மற்றவங்களும் ஆமா மற்றவங்களும் பேசட்டும். அவர் எடப்பாடி பழனிசாமியோட அறிக்கை ரொம்ப தெளிவா இருக்கு. அரசியல் காழ்ப்புன்ட்டாரு, தலித் விரோத போக்குன்ட்டாரு. அதை தான் நானும் சொல்றேன். இந்த விஷயத்துல குறிப்பா திமுக கூலிப்படையா இருக்கட்டும், இணைய கூலிப்படையா இருக்கட்டும், திமுக அரசா இருக்கட்டும், தொடர்ச்சியா தலித் மக்களை தலித் செயற்பாட்டாளர்களை, ஒண்ணு தலித் மக்களா இருந்தாங்கன்னா, விக்டிம்ஸா இருந்தாங்கன்னா அவங்க தான் அந்த குற்றத்தையே பண்ணாங்கன்னு வேங்கையோல் மாதிரி பேசுறது. அதை பேசுற தலித் தலைவர்களா இருந்தாங்கன்னா அவங்க ரவுடின்னு தெரிக்கிறது. கொலை செய்யப்பட்டாங்கன்னா கட்ட பஞ்சாயத்து ரவுடி பிரச்சனைன்றது. இப்படிதான் இந்த ஒரு செட்டப்பை திமுக அரசு கொண்டுட்டு போகுது. இது பின்னாடி வந்து கார்பரேட் சதி கூட இருக்குன்னு எனக்கு தோணுது. ஓகே, ஆமா. ஏங்க திடீர்னு ஆன் ஆஃப் தி சடன் ஏன் இப்படி நடக்கணும்? இது இப்படி நடக்கும்போது இப்படி ஏன் நடக்குதுன்னு நான் கேட்கிறேன். அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களின் நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவுக்கு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவலை பயன்படுத்தியோ எங்களுக்கு உங்களால் முடிந்த அளவு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. தொடர்ந்து விவாதிப்போம் தோழர். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.